வெல்கம் டு ட்ரேட் ஸ்மார்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி மார்க்கெட்டில் மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை மார்க் பண்ணுறது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்கன்னா எப்படி நான் இந்த லொக்கேஷனுக்கு போக போகிறேன், அந்த லொக்கேஷனுக்கு போக போகிறேன்னு சொல்லி மார்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போய் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறது தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஸ்விங்ஸை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஐடிஎம் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், சிஹெச்ஐ ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங்கிலேருந்து ஆரம்பிப்போம். ஸ்விங் மார்க்கெட் இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேஜர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மைண்ட் ட்ரெண்டையே ஸ்விங்காக நினச்சிக்கிறாங்க. ஸ்விங்குனா மைண்ட் ட்ரெண்டுக்கு உள்ளே வர்றது தான் ஸ்விங், உள்ளே ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்விங். மெஜாரிட்டி ட்ரேடர்ஸ் இந்த மைண்ட் ட்ரெண்டையே ஸ்விங்குன்னு நினச்சி மார்க் பண்ணி அவங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸ்விங்குனா மைண்ட் ட்ரெண்டுக்குள்ளே உள்ளே ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்விங். அதாவது இப்போ இங்கேருந்து இந்த லெக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லெக்குலேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்விங்காக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸ்விங்குனா அப்படி கிடையாது. இது ஒரு ஸ்விங்கு, இது ஒரு ஸ்விங்கு, இது ஒரு ஸ்விங்கு, இது ஒரு ஸ்விங்கு. அது மொத்தத்தில் ஸ்விங்குனா இந்த சைடு தான் மார்க் பண்ணணும். ஒரு ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஸ்விங்கு. ஓவரால் ட்ரெண்டை நம்ம ட்ரெண்டாக மார்க் பண்ணணும். அதாவது ஓவரால் ட்ரெண்டுன்னு வரும்போது இது ஓவரால் ட்ரெண்டு, ஆனால் ஸ்விங்குன்னு வரும்போது இதுதான் ஸ்விங்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்விங்குக்கு மொத்தம் 2 ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஸ்விங்குக்கு மட்டும் 2 ரூல்ஸ் இருக்குது. ஸ்விங்கோட கேண்டில், இந்த கேண்டில் கீழே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கணும், மேலே இருக்கிற லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணியிருந்தால் தான் அது ஒரு வேலிட் ஸ்விங், இல்லைன்னா அது இன்வாலிட் ஸ்விங். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு விசிபிளாக ஒரு புல் பேக் இருக்குது, நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க. ஓகே, இப்போ இந்த லெக்கில் உங்களால் ஒரு ஸ்விங் ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும், வேலிட் ஸ்விங் எது, வேலிட் ஸ்விங் இல்லை எது, வேலிட் ஸ்விங் எது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களால் ஒரு ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே நான் சொன்ன ரூல்ஸ் அப்ளை ஆகுதா? கீழே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு, மேலே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. அப்போது இது ஒரு ஸ்விங்கு. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்விங்கை எதுக்கு ப்ரோ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடென்டிஃபை பண்ணுறது மூலயமா தான் நம்மளால் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கரெக்டான வேலை மார்க் பண்ண முடியும். இப்போ நம்ம ஐடிஎம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஐடிஎம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஹையர் ஹையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு லோவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும். இப்போ மார்க்கெட் ஒரு ஸ்விங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப் டைரக்ஷனில் போயின்னு இருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட மேலே போகலாம். நம்மளுக்கு எப்படி இந்த லெவலுக்கு மேலே போகாது, கீழே இருக்கிற ஒரு பியூஐயை டேப் பண்ணிட்டு தான் போகும் அப்படின்னு தெரியும்னா, இங்கே இருக்கிற இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும், ஓகே மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போகாது, இங்கே இருக்கிற ஒரு பியூஐயை டேப் பண்ணிட்டு தான் அப் டைரக்ஷனில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணுறதோட பேர் தான் ஐடிஎம், இன்டியூஸ்மெண்ட். அதே மாதிரி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட்டை ஒரு ஸ்விங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு. நம்மளுக்கு எப்போ இது லோன்னு கன்ஃபார்ம் ஆகும்னா, இங்கே இருக்கிற அதாவது லெஃப்ட் சைடு, நம்ம எப்போ எந்த விஷயத்தை மார்க்கெட்டில் மார்க் பண்ணாலும் லெஃப்ட் சைடில் இருக்கிற லெக்கை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ரைட் சைடில் இருக்கிறது எப்போவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ இந்த லெக்கை உடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த லெக்கில் இருக்கிற இந்த ஸ்விங் பாயிண்ட்டை உடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த லெஃப்ட் லெக்கை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும், ரைட் லெக்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போ இந்த ஸ்ட்ரக்சரு இந்த பிரேக் பண்ணாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இப்போ திரும்பி இந்த ரேஞ்சு உடைக்கும் போது நீங்கள் இது ஐடிஎம்னு மார்க் பண்ணக்கூடாது. இந்த ரேஞ்சு தான் எப்போ இந்த ரேஞ்சை உடைக்காமல் மார்க்கெட் இந்த ரேஞ்சை உடைக்காமல் போகுதோ அது வரைக்கும் நம்மளுக்கு இது லெக்கு தான் ஐடிஎம் லெக்கு. எப்போ ஒன்ஸ் இந்த லெக்கு உடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அப்போ இந்த லெக்கு தான்
ஐடிஎம். அந்த மாதிரி தான் ஒரு ஐடிஎம்மை மார்க் பண்ணணும். ஐடிஎம்மை மார்க் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு இங்கே லோவர் லோ கன்ஃபார்ம் ஆகும், லோவர் லோ கன்ஃபார்ம் ஆகும், அப் ட்ரெண்டில் ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். ப்ரோ சுத்தமாக புரியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. லைவ் மார்க்கெட்டில் காட்டும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ மார்க்கெட்டில் நம்ம டவுன் ட்ரெண்டில் எப்படி ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ணி ஐடிஎம்மை கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஒரு ஸ்விங் ஹையை வைக்குது, ஸ்விங் லோவை வைக்குது. மார்க்கெட் இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணலை. இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்விங் கண்டினியூஷன், அதாவது டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். அதேமாதிரி இப்போ வருது, இந்த ஸ்விங் ஹையை உடைக்கலை, திரும்பி லோ வருது. திரும்பி இந்த ஸ்விங் ஹையை உடைக்கலை, திரும்பி இந்த லோவை உடைச்சி கீழே டவுன் சைடில் போகுது. திரும்பி நம்ம பார்க்குறோம், திரும்பி மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ஹையை உடைக்காமல் திரும்பி லோவை உடைச்சி டவுன் ட்ரெண்டில் போகுது. எது வரைக்கும் இந்த லோவை உடைக்குதோ டவுன் ட்ரெண்டில், அது வரைக்கும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டு தான் கன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போது மார்க்கெட் திரும்பி இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. அகைன் என்ன பண்ணிருச்சு, மார்க்கெட் இந்த லோவை உடைக்காமல் இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சு. இந்த ஹையை பிரேக் பண்ணால் என்ன சொன்னேன், ஐடிஎம் இன்டியூஸ்மெண்ட். ஐடிஎம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு இந்த லோவர் லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சின்னு அர்த்தம். இந்த லோவர் லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஸ்விங்கை மட்டும் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கலாம். இப்போது ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு அப் ட்ரெண்டில் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு வருது, இந்த லோ வைக்குது, ஹை ஸ்விங் ஹை வைக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது நம்மளுக்கு ஒரு ஹையர் ஹையாக கன்சிடர் ஆகாது. திரும்பி ஒரு வைக்குது, திரும்பி ஒரு லோ வைக்குது, திரும்பி ஒரு ஹை வைக்குது, திரும்பி இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இந்த ஹை கிட்ட வந்து திரும்பி ஒரு ஹை வைக்குது. ஹையை தான் பிரேக் பண்ணியிருக்கு இது வரைக்கும். திரும்பி மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ரேஞ்சு திரும்பி ஒரு லோ வைக்குது, பட் ஆனால் இந்த லோவை பிரேக் பண்ணலை. திரும்பி ஒரு ஹை வைக்குது, திரும்பி ஒரு ஹை வைக்குது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த லோவை உடைக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணால் என்ன அர்த்தம், ஐடிஎம், அதாவது இன்டியூஸ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இது ஒரு ஹையர் ஹையாக கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஹையர் ஹையாக கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ண முடியும். இன்டியூஸ்மெண்ட் ஆனால் மட்டுமே அது ஒரு ஹையர் ஹையாகவும் ஹையர் லோவாகவும் கன்சிடர் பண்ணணும், இல்லைனா கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும், நான் மார்க் பண்ண வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்க, இந்த லெக்கு வரைக்கும் பார்த்தேன். இந்த டவுன் சைடு இந்த லெக்கு உடையலை, இந்த லெக்கை பிரேக் பண்ணாமல் இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு என்னோடய பாயிண்ட்டை இந்த ரேஞ்சுக்கு கொண்டு போனேன். இந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு இந்த லோவை பிரேக் பண்ணுதான்னு பார்த்தேன். இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணோன்னே நான் இங்கே இருக்கிற என் பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்து பார்த்தேன். இங்கே கொண்டு வந்து பார்க்கும்போது இந்த லோவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணோன்னே திரும்பி இந்த ஹைக்கு கொண்டு போனேன் என் பாயிண்ட்டை. அப்போ கொண்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த லோவை பிரேக் பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு ஐடிஎம் இன்டியூஸ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போ மார்க்கெட் இது ஹையர் ஹையாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. என்ன ப்ரோ இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் மார்க் பண்ணியிருக்கீங்க, டவுன் ட்ரெண்ட் மார்க் பண்ணியிருக்கீங்க, ஒன்றா வருமானு கேட்காதீங்க. உங்களுக்கு சாம்பிள் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக மார்க் பண்ணேன். எப்படி ஒரு பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறதுன்றதை ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே உங்களால் இந்த மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் மணியை லாஸ் பண்ணிவிட்டு வெறும் கையோடு தான் மார்க்கெட்டை விட்டு போவீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லை நான் பண்ணது தப்பாக ரைட்டான்னு தெரியலன்ற பட்சத்தில் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு எதுவாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்னன்றது எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.